Hi, hello everyone. So, welcome to day 3 of First Step English Fluency series. So, in today's lesson, we are going to introduce yourself to someone. So, already நம்ம 2 days ஓட lesson பார்த்துருக்கோம். Obviously, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு 100 lessons இருக்குது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில். இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வச்சு பேசுகிறதுன்ற மாதிரி எல்லாமே வந்து பேசுகிற மாதிரியான உங்களுக்கு அந்த புக்காக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கோம். ஸோ இன் திஸ் டே 3 we have short phrases to introduce yourself. So first one, நார்மலி நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டா, ஹாய் மை நேம் இஸ் ஆர்யா, ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து வரேன். இதான் ஷார்ட் இன்ட்ரோ. ஓகே. I am 12 years old. I am a student. Nice to meet you. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பிகினருக்கான இன்ட்ரொடக்ஷன். அதை எப்படி நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம்? ஹலோ, மை நேம் இஸ் ஆர்யா சொன்ன மாதிரி, ஹலோ ஐ எம் ஆர்யா, ஐ லிவ் இன் சென்னை, ஐ லைக் டு வாட்ச் டிவி, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ. ஓகே. ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஹலோ, மை நேம் இஸ் அனு, I am 7. Sorry, I am from T Nagar. I am 7 years old and nice to meet you. Hello, I am Radha. I am from Madurai. I like ice creams. Nice to meet you. Hi, I am Aradhya. I live in Kovai. I am 12 years old and it's nice to meet you. இதில் ஒவ்வொரு ப்ரெஷர் ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் சேஞ்சிங் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஹாய் மை நேம் இஸ் அனுவை வச்சுக்கோங்க. ஐ லிவ் இன் ஈரோடு. I'm 15 years old. It's a pleasure to meet you. Hi, I am Rajesh. I'm 12. I like watching TVs. ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் இந்த டாஸ்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அதில் வந்து இதெல்லாம் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து இங்கே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராக்டிஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் நம்ம நார்மல் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உங்களோட நேம். அப்போ ஐ ஆம் அனு, என் பேர் அனு. அண்ட் கண்ட்ரி ஆர் பிளேஸ், ஐ லிவ் இன் இந்தியா ஆர் ஐ லிவ் இன் ஈரோடு. நம்ம சிட்டி தானே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஐ லிவ் இன் ஈரோடு. ஐ ஆம் 12. I like hobby. அப்போ I like watching TV. ஹாபீஸ்னால் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் என்ன பிடிக்கும் அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். I like watching TV. And feeling, I feel happy when I watch TV. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் நார்மலாக பண்ணும்போது இது எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் இதே பேட்டர்னில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பேசிக் லெவல் கன்வர்சேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் போகும்போது வரும். ஸோ நார்மலாக நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு பேஸ் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகே. ஆனால் அதுக்கு கொஷின் நீங்கள் இப்போ எழுதும்போது வாட் இஸ் யுவர் நேம், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நீங்களே சொல்லணும். பட் அவங்க கொஷின் கேட்கும்போது வாட் இஸ் யுவர் நேம் கேட்டால் மை நேம் இஸ் அனு. First question. Second question, where are you from or where do you live in? Where are you from or where do you live in? Where do you live in?
ப்ரொஃபஷன் ஐ எம் ஸ்டூடெண்ட் இருக்கா, அப்போ வாட் டு யூ டூ, அவ்வளோதான். அண்ட் நைஸ் டு மீட் யூ, முடிஞ்சிருச்சு. மேபி நாளைக்கு லெசன்லாம் நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ஃபுல் இதை நான் இன்ட்ரோஸ் வந்து நான் போடுறேன். திருப்பி டே 3 அகைன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வில் கண்டினியூ வித் this extra practice activity and one more lesson tomorrow. Thank you. Bye.